வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் கிரண்பேடிக்கும் என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் கிரண்பேடி அம்மையாருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அரசு நிர்வாகத்துக்கான விதிமுறைகள் இருக்கிறது. அதே போல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் யார் யாருக்கு எந்த அதிகாரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூனியன் பிரதேச சட்டம் 1963 சட்டம் இருக்குது. இதில் 5 கருத்துக்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொடுக்கின்ற அறிவுரையின் பேரில் துணைநிலை ஆளுநர் செயல்பட வேண்டும். துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது. துணைநிலை ஆளுநர் மாநில வளர்ச்சிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய செயல்பாடுகள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு குந்தகமாக இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அமைச்சரவைக்கும் கிரண்பேடி அம்மையார் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பது குடியரசுத் தலைவர். இது 5 கொள்கை தான். கொள்கைகள். இது மக்களுக்கு நாங்கள் சில வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுடைய அரசுக்கு உண்டு. குறிப்பாக இலவச அரிசி திட்டம், முதியோர் உதவிகள் உதவித்தொகை, மாணவ மாணவிகளுக்கு நிதி உதவி திட்டம், அது மட்டும் இல்லாமல் விவசாய கடன் தள்ளுபடி, இது போன்ற எங்களுடைய கொள்கை அளவில் நாங்கள் எடுத்த முடிவை துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதை மறுதளிப்பதும், கோப்புகளை திருப்பி அனுப்புவதும், காலதாமதப்படுத்துவதும், இந்த அமைச்சர் அனுப்பும் கோப்பை குறிப்பாக அமைச்சரவை எடுக்கிற முடிவை தொடுவதற்கே துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் டெல்லிக்கு தான் அனுப்பணும். அதை மாற்றுவதற்கு அதிகாரம் கிடையாது. இப்போ இலவச அரிசி திட்டம், எல்லா மக்களுக்கும் இலவச அரிசி திட்டம் சொன்னோம். 20 கிலோ இலவச அரிசி, அதை நடைமுறைப்படுத்தி வந்தோம். இடையில அரிசி போடக்கூடாது, பணமாக கொடு, மஞ்சாட்டுக்கு 20 கிலோ கொடுக்கக்கூடாது, 10 கிலோ கொடு. இது சொல்கிறது கிரண்பேடி அம்மையார் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களா? நியமிக்கப்பட்டவர்கள், குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் அவளுக்கு எந்த திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற அவருடைய மக்களுடைய மனப்பான்மை எங்களுக்கு தெரியும். நாங்கள் தினமும் மக்களை சந்திக்கிறோம். இந்த கோபங்களை அல்லது அவங்களுடைய எண்ணங்களை கோப்பு ரீதியாக சொல்கிறாங்களா அல்லது நேரில் அழைச்சி உங்களை சொன்னாங்களா? அதாவது முதல்ல அந்த அம்மையார் கோப்பில் எல்லா கோப்புகளையும் திருப்பி அனுப்பும்போது நானும் அமைச்சர் பெருமக்களும் அவர்களை சந்தித்து, நேரடியாக சந்தித்து, உங்களுக்குள்ள அதிகாரம் இதுதான், எங்களுக்குள்ள அதிகாரம் இது, உங்கள் அதிகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், ஆனால் எங்களுடைய அதிகாரத்தில் நீங்கள் தலையிடுவது எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி 2 முறை நான் நேரடியாக போய் பேசினேன். அமைச்சர் பெருமக்களை அழைத்து கொண்டு பேசினேன். ஆனால் அவருடைய மனப்போக்கானது அதாவது மத்தியில் பிஜேபி ஆட்சி இருக்குது, புதுச்சேரியிலையும் பஞ்சாப்லேயும் தான் அந்த சமயத்தில் 2 மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. இது என்னுடைய கருத்தை நான் சொன்னால், மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டமிட்டு கிரண்பேடியை புதுச்சேரி மாநிலத்துக்கு துணைநிலை போட்டு எங்களுடைய அரசினுடைய செயல்பாடுகளை முடக்குகின்ற வேலை என்பது எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. அதற்கு பிறகுதான் கருத்து வேறுபாடு ஆரம்பித்தது. அவங்க இங்கே வந்த உடனே இந்த செயல்பாடுகளை ஆரம்பிச்சிட்டாங்களா அல்லது பிற்காலத்தில் படிப்படியாக ஆரம்பித்தாங்களா? அதாவது அவங்க முதல்ல வந்த உடனே 6 மாதம் வரைக்கும் எங்களுடைய அரசோடு ஒத்துழைத்தார்கள். நாங்கள் அனுப்பின கோப்புகளுக்கெல்லாம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 6 மாதத்துக்கு பிறகு அவருடைய கிரண்பேடி அம்மையார் அவர்கள் படிப்படியாக, குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குள்ள அதிகாரங்களை ஒரு அலுவலகத்துக்கு சென்று ஆய்வு செய்வதற்கு அமைச்சருக்கு தான் அதிகாரம் உண்டு. பொதுமக்களை சந்திப்பதற்கு அமைச்சர்கள் தான் சந்திக்கணும், முதலமைச்சர் சந்திக்கணும். புதுச்சேரி சிறிய மாநிலம், தினமும் ஆயிரக்கணக்கான மக்களை நாங்கள் சந்திக்கிறோம், அவருடைய கருத்துக்களை கேட்குறோம், அவர்களுக்கு உதவி செய்கிறோம். கிரண்பேடி அம்மையார் அங்கே ராஜ்பவனில் தர்பார் நடத்துறது, எல்லாரையும் அழைச்சி பேசுறது, பல அலுவலர்களுக்கு சென்று ஆய்வு செய்வது, அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போடுவது, அதிகாரிகளுக்கு தேர்வு வைப்பது என்று ஒரு கதைக்கு உதவாத வேலையெல்லாம், அதாவது மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த அதிகாரிகள் வேலை செய்வதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அவர்கள் வேலை செய்யாத அளவில் அவர் செயல்பட்டு வந்ததினால்தான் அந்த அம்மா எதிர்க்க வேண்டிய நிலை எங்களுக்கு வந்தது.
இந்த மோதல் அப்படின்றது வெறும் கொள்கை ரீதியான மோதலாக இருந்துச்சா, அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு முதலமைச்சரையே மதிக்கலை அப்படின்ற கட்டத்தை நோக்கி போச்சா? அது என்ன அந்த அம்மா என்னை மதிக்கணும் மதிக்கலைன்றது எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுறோம். இப்போ புதுச்சேரியில் வருமானத்தை பெருக்கணும், திட்டங்களை கொண்டு வரணும். கொண்டு வரும்பொழுது ஒரு குறிப்பாக ஒரு பொறியியல் கல்லூரிக்கு வந்து நிதி ஆதாரம் கொடுக்கணும். மத்திய அரசாங்கம் முழு பணத்தையும் கொடுக்குது எங்களுக்கு. ஆனால் அந்த கோப்பை வச்சுக்கிட்டு அந்த கோப்பு வந்த உடனே அதை வச்சு காலம் தாழ்த்துறது. அதே போல் வெள்ளத்தடுப்பு, யானத்தில் வெள்ளத்தடுப்பு திட்டம், அதுக்கு மத்திய அரசாங்கம் 123 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அதில் முதல் தவணையாக அவங்க வந்து 25 கோடி ரூபா அனுப்புனாங்க. அதில் வந்து நீங்கள் கணக்கு ஆரம்பித்து எங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு அந்த பணத்தை வந்து கொடுக்குறோம், நீங்கள் வந்து வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னால் அதுக்கு கோப்பை வச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி குறிப்பாக ஒரு பழிவாங்கும் நோக்கில், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பழிவாங்கும் நோக்கில் எங்களுக்கு கெட்ட பேர் வரணும், தேர்தலில் நாங்கள் தோல்வி வரணும் என்ற எண்ணத்தில் தான் அந்த அம்மாவுடைய செயல்பாடு இருக்குது. அது தெளிவாக தெரியுது. நரேந்திர மோடியினுடைய பின்புலத்தில் அந்த அம்மா வேலை செய்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. இதை வந்து நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றீங்களா? குடியரசுத் தலைவர் கவனம் இல்லை, மரியாதைக்குரிய பிரணாப் முகர்ஜி அவர் குடியரசுத் தலைவராகும்போது அவரை சந்தித்து அவருக்கு கடிதம் கொடுத்து அவர்கிட்ட நேரடியாக சொல்லி அவர் வந்து சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு கிரண்பேடி அம்மையாரை உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அவருக்கு அறிவுரை கூறுங்கள்னு கூட அவர் சொன்னார் அந்த சமயத்தில். அதை பற்றி அது கவலைப்படலை. பிரதமரை சந்தித்து 3 முறை சந்தித்து பிரதமர்கிட்ட அந்த அம்மா நரேந்திர மோடி சந்தித்தே புகார் கொடுத்தோம். அதாவது நீங்கள் வந்து குஜராத் விளக்கம் என்னவா இருந்தது? குஜராத் மாநில முதலமைச்சராக இருக்கும்போது நரேந்திர மோடி ஆளுநர் தொல்லை கொடுக்குறான்னு அவர் போராட்டம் நடத்தினார். ஆனால் நான் அதை சுட்டி காட்டி தான் சொன்னேன், ஆளுநர்கள் நமக்கு வந்து நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. அதனால் தயவு செய்து அந்த அம்மாவனுடைய தொல்லை கொடுக்கறத, இதனால் வந்து நாராயணசாமி பாதிக்கப்படலை, மாநில வளர்ச்சி பாதிக்கப்படுது, புதுச்சேரி மாநில மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது நரேந்திர மோடி அதை பற்றி கவலைப்படலை. உள்துறை அமைச்சரை பார்த்து பேசணும். உள்துறை அமைச்சருக்கு எங்கள் பேரில் வந்து அனுதாபம் உண்டு, ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நிதி அமைச்சரை பார்த்து பேசணும். நிதி அமைச்சர் ஒரு முயற்சி பண்ணார். இந்த கிரண்பேடி அம்மையாரை நேரடியாக அழைத்து அவரே நேரடியாக பேசி உங்களுக்குள்ள அதிகாரம் இதுதான், அதிகப்படியான வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேணாம்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி அந்த அம்மா கவலைப்படலை. அது யாரை பற்றியும் கவலைப்படாத கேஸ். இதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதல் அப்படின்னு பார்க்குறதா, அல்லது தனிப்பட்ட கிரண்பேடி வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் இருந்தாங்க அப்படின்றத அப்படி பார்ப்பீங்களா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டல் 100க்கு 110% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவனுடைய நேச்சரே தான், அவருடைய குணாதிசயமே தான். அவர்கள் ஒரு துறையினுடைய தலைவராக இருந்தால் கீழே வேலை செய்யணும்னா தொல்லை கொடுக்குறது, ஒரு துறையினுடைய கீழ்ப்பணியாளராக வேலை செஞ்சால் தலைமை அதிகாரிக்கு தொல்லை கொடுக்குறது, இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்க. இதை ஒரு மத்திய அமைச்சரே என்கிட்ட சொன்னார். பொதுவாக வந்து நீங்கள் டெல்லி அரசியலில் தீவிரமாக இருந்தவங்க, அதே மாதிரி வந்து மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு முக்கியமான இடங்களில் வகித்ததுனால ஒரு பர்சனலான வெஞ்சன்ஸும் உங்கள் மேலே இருக்குது பிஜேபியினுடைய தலைமைக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை தனிப்பட்ட முறையில் என் பேரில் யாருக்கும் எந்த விதமான விரோதமோ அல்லது குரோதமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி ஏன் இருக்குது புதுச்சேரியில்? அதுதான் அதாவது பிரதமருடைய கொள்கை என்ன? காங்கிரஸ் முக்த் பாரத், அதாவது காங்கிரஸ் இல்லாத நாட்டை உருவாக்குன்றது. அதுக்கு புதுச்சேரி மாநிலமும் நாங்களும் அதனுடைய வந்து அந்த பிரதமருடைய டார்கெட்டுக்கு ஒரு உறுப்பினர் ஆகிட்டோம். புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் திட்டமிட்டிருக்கிறது என்ன? அதாவது மாநில வளர்ச்சிக்காக இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்கிறத கொஞ்சம் சொல்கிறேன். ஸ்மார்ட் சிட்டி, மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது தரம் வாய்ந்த நகரமாக புதுச்சேரி ஆக்க வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டு அது நடைமுறைப்படுத்த முடியல அவரால். அப்போ நரேந்திர மோடி ஆட்சி இருந்தது டெல்லியில், அவரால் செய்ய முடியல. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாத காலத்தில் இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டை புதுச்சேரிக்கு வாங்கினோம். அதுக்கு 1850 கோடி ரூபாய். பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும், அதுக்கு 500 கோடி ரூபாய் திட்டம் பிரெஞ்சு அரசாங்கத்துடைய உதவியோடு அதுக்கு ஒப்புதல் பெற்றிருக்கிறோம். ஜிப்பர்னுடைய
எங்களுடைய மருத்துவமனை, மத்திய மருத்துவமனை இங்கே இருக்குது, மருத்துவக் கல்லூரி, அதனுடைய கிளை ஒன்று சேதராப்பட்டில் அமைச்சு குறிப்பாக உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையம், அதுக்கு 1600 கோடி ரூபாய்க்கு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். சுற்றுலா திட்டம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம், அது 3 விதமான சுற்றுலா, மனமகிழ் சுற்றுலா, பாரம்பரிய சுற்றுலா, அதாவது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பில்கிரிம்ஸ் டூரிசம், அதாவது மதம் சார்ந்த சுற்றுலா, இது 3க்கும் சேர்த்து 200 கோடி ரூபாய் மத்திய அரசுலேருந்து வாங்கியிருக்கிறோம். கடலில் வந்து மணலை வாரி துறைமுக அபிவிருத்தி திட்டத்துக்கு 64 கோடி ரூபாய் வாங்கியிருக்கோம், மத்திய அரசாங்கத்தை வாங்கியிருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் விட புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு, நிதி ஆதாரம், நிர்வாகம், இயற்கை விவசாயம், கல்வி, மருத்துவம், சுற்றுலா, இதுக்கு விருதுகள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் பெற்றிருக்கோங்க. அதாவது சிறிய 17 மாநிலங்களில் புதுச்சேரி மாநிலம் பெற்றிருக்கிறது. உதாரணமாக சொல்கிறோன்னா, மொத்தம் 52 பள்ளிகள் இந்திய நாட்டில் வந்து மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டது. அந்த தேர்வு செய்த பள்ளிகளில் முதல் பள்ளி வந்து சுத்தமாக சிறப்பான முறையில் வச்சிருக்கிற பள்ளின்றது முதல் பள்ளி புதுச்சேரியில் உள்ள கூனிச்சம்பட்டு பள்ளி. 100க்கு 100 மார்க்குகள் பெற்று வாங்கியிருக்கிறோம். அந்த 52ல் 7 புதுச்சேரியில் 4, காரைக்காலில் 3, மொத்தம் 7 பள்ளிகளுக்கு விருது பெற்றிருக்கிறோம். சிறப்பாக பராமரிக்கப்படுகின்ற காவல் நிலையங்கள், அந்த காவல் நிலையத்தில் 10 காவல் நிலையங்கள் அகில இந்திய அளவில், அதில் 5வது இடம் புதுச்சேரி மாநிலம். கல்வியில் 5வது இடம் புதுச்சேரி மாநிலம். மருத்துவத்தில் சிறிய மாநிலங்களில் முதலிடம். இவை எல்லாவற்றையும் விட நித்தி ஆயோக் என்ற மத்திய அரசினுடைய அமைப்பு அவங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. உலக வங்கியோடு சேர்ந்து, வேர்ல்டு பேங்கோடு சேர்ந்து அவங்களுடைய கணிப்பில் இந்தியாவில் மக்கள் அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ்கின்ற மாநிலங்கள் எவை என்று எடுத்தாங்க. அதில் வந்து அகில இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலம் 5வது இடம். அதனால் இந்த 2.5 ஆண்டு காலம், 2.25 ஆண்டு காலத்தில் ஒரு பக்கம் கிரண்பேடியினுடைய தொல்லை, இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி எங்களை டார்கெட் பண்ணுறது, இங்கே வந்து எதிர்க்கட்சி தலைவர் ரங்கசாமி தினமும் எங்கள் ஆட்சியை எடுக்கிற நடவடிக்கை, இவையெல்லாம் மீறி நிர்வாகத்திலிருந்து சீர்கேட்டை முழுமையாக மாற்றிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு தான் புதுச்சேரியில் வந்து இப்போ சுற்றுலா வளருது. இந்த கடந்த 2.5 ஆண்டு காலமாக 1700 ஹோட்டல் நிறுவனங்கள் புதுச்சேரிக்கு வந்திருக்கு. வியாபாரம் பெருகுது, வேலை வாய்ப்பு உருவாகுது. 13 லட்சம் மக்கள் தொகை மாநிலத்தினுடைய மிக முக்கியமான இது அப்படின்ற வேலை வாய்ப்பு. நீங்கள் வந்து இது ஒரு சுற்றுலா மாநிலமாக மாற்றுறது நடவடிக்கை எடுக்கிறோம். அது குறிப்பாக வந்து உங்களுக்கு 13 லட்சம் மக்கள் தொகையில் புதுச்சேரி மாநிலத்தில் சிறு தொழில், நடுத்தர தொழில்கள், சுற்றுலா, இதெல்லாம் சேர்த்து 1,10,000 பேர் வேலை செய்கிறாங்க அரசு ஊழியோடு சேர்த்து. இது இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. 12%, 11% வந்து மொத்த மக்கள் தொகையில் 11% வேலை செய்கிறது வந்து எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது புதுச்சேரி மாநிலத்தில் உண்டு. ஆனால் வேலை வாய்ப்பு பெருக நடவடிக்கை எடுக்கிறோம். குறிப்பாக வந்து காவல்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், அதுக்கு கிரண்பேடி முட்டுக்கட்டப்படுது. நிறைய வந்து ஒரு 4000 பதவிகள் நிரப்ப வேண்டியிருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுக்கும்போது அந்த கோப்பை திருப்பி அனுப்பி வந்து காலதாமதப்படுத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து ஒயின் ஷாப்போ அல்லது வந்து சாராய கடைகளோ கள்ளுக்கடைகளோ இல்லாத மாநிலங்களே கிடையாது. ஆனால் இதுக்கான ஒரு ஐடென்டிட்டி வந்து பாண்டிச்சேரின்னு வந்துச்சு. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு அல்லது மொத்தமாக நீக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா? அதாவது புதுச்சேரி மாநிலம் வந்து பிரெஞ்சு கலாச்சாரத்தோடு வந்தது. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கியதாக இருக்குது? அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டோம். முதல் பரப்புரையை 4 நாட்களுக்கு முன்பு கனகர் செட்டி குளத்தில் ஆரம்பித்தோம். நான் வேட்பாளர், காங்கிரஸ் கட்சி தலைவர், எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு, மனிதநேய மக்கள் கட்சி, படைப்பாளி மக்கள் கட்சி, மாணவர் கூட்டமைப்பு போன்ற அனைத்து அமைப்புகளிலிருந்து சுமார் 17 கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்திய குடியரசுக் கட்சியோடு இணைந்து எங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது.
அதற்கு முக்கியமான காரணம் மக்கள் மனதில் இந்த நாட்டை குட்டிச்சவராக்கியவர் நரேந்திர மோடி என்று கிராமப்புற மக்கள் மத்தியில் தெரிகிறது. குறிப்பாக பணமதிப்பிழப்பீடு, ஜிஎஸ்டி என்ற சரக்கு மற்றும் சேவை வரி இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. பொதுவாக கிராமப்புற மக்களுக்கு வந்து நேஷ்னல் பாலிடிக்ஸ் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மீறி அந்த மோடி எதிர்ப்பலைன்றது கிராமத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா? குறிப்பாக தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரு புதிய நிலையை என்னால் பார்க்க முடியுது. அதாவது மோடி எதிர்ப்பு அலை மிக பெரிய அளவில் வீசுதுங்க. அதுக்கு காரணம் ஜல்லிக்கட்டுக்கு அவர்கள் கொடுத்த தொல்லை, நீட்டு தேர்வு, எல்லாவற்றையும் மீறி நீட்டு தேர்வை கொண்டு வந்து தமிழகத்தின் புதுச்சேரி பிள்ளைகள் வந்து மருத்துவம் படிக்கிற கனவை வந்து தகர்த்தெறிந்தது. 3வது எரிவாயு திட்டம், 4வது இந்த நெடுஞ்சாலை போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், சென்னை சேலம் நெடுஞ்சாலையில் விவசாயிகள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தி பலர் வந்து பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்லாமல் அகழ்வாராய்ச்சி திட்டம், மீனவர்கள் பிரச்சனை, விவசாயிகளுக்கு கடனை ரத்து செய்யாமல் விவசாயிகள் டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்தி அற நிவாரண போராட்டம், எலிக்கறி போராட்டம், எப்படி அவங்க பல போராட்டங்கள் அவங்க நடத்தினா கூட நரேந்திர மோடி அதை பற்றி கண்டுக்காத இல்லை உள்ள ஒரு சூழ்நிலை. இப்படி கஜா புயல் வந்தது. கஜா புயலும் போது நரேந்திர மோடி திரும்பியே பார்க்கல. தமிழக அமைச்சர்கள் யாருமே போகலாங்க. ஒரு 1-2 அமைச்சர் போனால் மக்கள் விரட்டி அடித்தாங்க அவங்கள. இப்படி ஒரு பக்கம் வந்து நரேந்திர மோடி எதிர்ப்பால் தமிழகத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த ஊழல் அரசுக்கு எதிர்ப்பு மக்கள் கொடுக்குற அந்த கோஷம், மக்களுடைய மனப்பான்மை, மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றவில்லை என்ற அந்த கோபம், அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க கூட்டணி சேர்ந்துக்கிற அந்த பாமக அவனுடைய அவங்க இந்த தேர்தலுக்கு முன்ன அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் ஆட்சி என்று ஆளுநர்கிட்ட வந்து அவங்க மனு கொடுத்தது. இது வந்து எங்கள் புதுச்சேரி மாநிலத்தையும் பிரதிபலிக்குது. புதுச்சேரி மாநிலத்தில் கஜா புயல் வந்த பொழுது 6 மணி நேரத்தில் நாங்கள் காரைக்காலில் இருந்தோம். காரைக்கால் வழியாக தான் அது போச்சு. காரைக்கால் வழியாக போய் அந்த பக்கம் இந்த மயிலாடுதுறையெல்லாம் பாதிக்கப்பட்டது, திருவெண்காடுலாம் பாதிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் 6 மணி நேரத்தில் அங்கே போய் அந்த விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு நிவாரணம், விவசாயிகளுக்கு நிவாரணம், வீடு இழந்தவங்களுக்கு நிவாரணம், அரிசி போட்டோம், துணி கொடுத்தோம், பாத்திரம் கொடுத்தோம். அதனால் அங்கே எங்கள் காரைக்கால் பகுதியில் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லை, போராட்டம் இல்லை. ஆனால் உங்களுக்கு மயிலாடுதுறையில் ஒரு அமைச்சர் வேட்டி அவுத்துட்டு ஓட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து பாண்டிச்சேரி அரசியல் அப்படின்றத தாண்டி இப்போ நாராயணசாமின்னா டெல்லி அரசியலுடைய ஒரு முக்கியமான முகங்களில் ஒருத்தர் அப்படின்றதுனால இந்த கேள்வி கேட்குறேன். பொதுவாக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்படிப்பட்ட ஆள் ஆக நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க? அதாவது பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக நான் கவனித்து வருகிறேன். இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிறவர் வந்து பிரதமராக வந்த பிறகு அவர் மக்கள் நல திட்டங்களில் கவனம் செலுத்தணும். பிரதமர் அலுவலகம் வந்து அதிகாரிகள் கையில் போயிடுச்சு. பிரதமர் நரேந்திர மோடி கட்டுப்பாட்டில் இல்லை. அதிகாரிகள் தான் இப்பொழுது நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார பீரங்கியாக வேலை செய்கிறார். இந்த 5 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தேர்தலில், அதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசுறதோடு அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு. இந்த அதிகாரிகள் சொல்கிறத சொல்லுவார், அதோடு தான். நிர்வாகத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை, பாராளுமன்றத்தை பற்றி கவலை இல்லை, மக்கள் நல பிரச்சனை பற்றி கவலை இல்லை, வெளிநாட்டு பிரச்சனை பற்றி கவலை இல்லை. அவருக்கு வந்து 2-3 முக்கியமான அவருடைய எண்ணம் என்னன்னா, வெளிநாடு பூரா சுற்று வச்சு பயணம் செய்யணும் ஒன்று. 2வது எதிர்கட்சியை தாக்கணும், குறிப்பாக காங்கிரஸை வந்து தாக்கணும். 3வது அரசியல் எதிரிகளை பழிவாங்கிறது. அமலாக்கப் பிரிவு, வருமான வரித்துறை, புலனாய்வுத்துறை இவைகளை வந்து ஏவி விட்டு, இப்போ ஒரு காங்கிரஸ் தலைவர் அவர் எதிர்க்கிறாருன்னு சொன்னால் அவர் பேரில் பொய் வழக்கு போட வேண்டியது, அவங்க பேரில் விசாரணை ஆரம்பிக்க வேண்டியது, அவங்கள மிரட்டி அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு போனால் புனிதம் ஆகிடுவாங்க, கங்கை நதியில் குளிச்சுட்டு வந்த மாதிரி ஆகிடுவாங்க. அது மாதிரி பல தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில், பல அரசியல் கட்சி தலைவர்கள். இப்போ பாருங்கள், ஒரு கர்நாடக மாநிலத்தில் ஒரு அமைச்சர் கூட்ட ரைடு பண்ணுறாங்க தேர்தல் நடக்கிற சமயத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழகத்தில்
எவ்வளோ வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வந்து அவங்க வந்து எவ்வளோ வந்து ஒரு கொள்கை இல்லாதவங்கன்னு சொன்னால் ஒரு மந்திரி கூட ரைடு பண்ணுறாங்க, அவங்க கூட கூட்டணி நிற்கிறாங்க. இது இந்த புதுமையான அரசியல் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் அது நடக்குமா? டாக்டர் கலைஞர் இருந்தால் நடக்குமா? இது அதாவது அவங்க வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆனால் நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி ஆதரவுனா எப்பயே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் கலைஞ்சு போயிருக்கும். அதாவது தங்க பதவியில் ஒட்டிக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும். அதுக்காக நரேந்திர மோடி கிட்ட டோட்டலாக அவங்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. அதனால் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் வந்து இந்த நாட்டுடைய பிரதமராக இல்லை, இந்த நாட்டை வழிநடத்துகிறவராக இல்லை. அவர் வந்து இந்த நாட்டுடைய பிரதமர் இந்த 5 ஆண்டு காலத்தை வீணாக்கிட்டார். பிரதமராக இருந்து அவர் கொடுத்த வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்றலை. 15 லட்சம் போடுவோன்னாரு ஒவ்வொருத்தவங்க கணக்குலையும். 90 நாளில் அவர் ஆட்சிக்கு வந்த செய்யலை. 2 கோடி பேருக்கு ஒவ்வொரு வருஷமும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னார், அரசு வேலை வாய்ப்பு நடக்கலை. வெளிநாட்டு மூலதனம் கொண்டு வருவோன்னு சொன்னார், நடக்கலை. குறிப்பாக வந்து வேலை வாய்ப்பை வந்து கிராமப்புற மக்களுக்கு சிறு தொழில் நடுத்தர தொழிலுக்கு சலுகை கொடுப்பேன்னு சொன்னார், கொடுக்கல. அதாவது பெரிய வந்து அவர் அறிவிப்பு கொடுப்பாரே தவிர அதுக்கு பிறகு ஒன்றும் கிடையாது. அதே போல் இந்த பண மதிப்பிழப்பீடும் அந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இது வந்து இந்திய பொருளாதாரம் டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னார், நீங்கள் பார்த்துருப்பீங்க பாராளுமன்றத்தில். இந்த பண மதிப்பிழப்பீட்டு நடவடிக்கையால் இந்திய பொருளாதாரம் 2% குறையும்னு சொன்னார். கரெக்டாக 2% குறைஞ்சிது. அதாவது 9 புள்ளி வர வேண்டியது 6.7% தான் வந்தது. அதனால் வந்து இந்த நாட்டுடைய பிரதமராக இருப்பதற்கு நரேந்திர மோடிக்கு எந்த விதமான திறமையோ தகுதியோ கிடையாது. நீங்கள் வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக முன்னிறுத்தப்படுகின்ற ராகுல் காந்தியினுடைய தகுதிகள் அல்லது தனித்தன்மைகள்னு எதை சொல்வீங்க? ராகுல் காந்தி கூட நெருங்கி பழகி இருக்கிறேன். நான் வந்து மத்திய அமைச்சராக இருக்கும்போது சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சரி, நான் ஒரிசா மாநிலத்துடைய பொறுப்பாளராக இருந்தேன். சத்தீஸ்கர் மாநிலம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாலாம் பொறுப்பில் இருந்தேன். அப்போ பல முறை ராகுல் காந்தி அவரோடு நான் பயணம் செய்திருக்கிறேன். அந்த மாநிலங்களுக்கு, அந்த மாநில மக்களை சந்திப்பதற்கு அவருடைய செயல்பாடுகள்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எளிமையானவர், எல்லோருடையும் இனிமையாக பழகிறவர். ஏழை எளிய மக்கள் மீது அவருக்கு மிகப்பெரிய அக்கறை உண்டு. குறிப்பாக மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அடித்தளத்து மக்கள்லாம் மேலே வரணுன்ற எண்ணம் அவருக்கு நிறைய இருக்குது. நான் அவர் கூட பழகும்போது நான் பார்த்துருக்குறேன். அவர் ஒரு பைஜாமா குர்த்தா போட்டார்னா காலையில் இரவு வரைக்கும் அதை கட்ட மாட்டார். ஆனால் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை கட்டி மாற்றணும் ட்ரெஸ்ஸை. நான் உடையில் சொல்கிறேன். நான் அது மட்டும் எளிமையாக இருப்பார் ராகுல் காந்தி. எல்லாரையும் மதிப்பார், பெரியவங்களை மதிப்பார். அவருடைய பழகிற விதத்தை நான் பார்த்துருக்கேன். அவர் கூட பல முறை விமானத்தில் போயிருக்கிறேன், அவர் கூட பேசியிருக்கிறேன். ஆனால் அவர் உண்மையை தான் சொல்லுவார், தன்னால் முடிஞ்சதை தான் சொல்லுவார், முடியலன்னா முடியலன்னு சொல்லுவார். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. ராகுல் காந்தி சொல்கிறாரு, அதாவது ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாய் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது நடைமுறைப்படுத்த முடியுமான்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வறுமை ஒழிப்புன்னு இந்திரா காந்தி சொன்னாங்க, நிறைவேற்றுறாங்க. ராஜீவ்காந்தி வந்து வேலையில்லா திண்டாத்த ஒழிப்புன்னு சொன்னார். நிறைய ஐடி தொழிற்சாலாம் கொண்டாந்து வேலைவாய்ப்பு உருவாக்கினார். அதே போல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிராமப்புற கட்டாய வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்து சொன்னோம். 60,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமாக 55,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம். கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு, விவசாய கூலிகளுக்கு. அதே போல் தகவல் அறிவு சட்டம் கொண்டு வந்தோம். மலைவாழ் மக்களுக்கு குடியிருக்கிற இடங்களுக்கு, விளைநிலங்களுக்கு பட்டா கொடுக்குறோன்னு சொன்னால் அதை நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற கல்வி திட்டத்தை கொண்டாந்தோம், கிராமப்புற மருத்துவ திட்டத்தை கொண்டாந்தோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ வசதி, இலவச கல்வி, அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இதையெல்லாம் செஞ்ச காங்கிரஸ் ஆட்சியில் இதை செய்ய முடியாதுன்னு இல்லை. ஏன்னா சிறந்த நிபுணர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க. டாக்டர் மன்மோகன் சிங் போன்ற பொருளாதார வல்லுநர்கள், சிதம்பரம் போன்றவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி விவசாய கடன் ரத்து செய்ய மாட்டேன்னு சொன்னவர், தேர்தல் வர்றதுனால
நான் விவசாயிகளுக்கு ஒரு வருடத்துக்கு 6000 கொடுப்பேன்னு சொல்லி அறிவிக்கிறார். தேர்தல் வர்ற சமயத்தில் விவசாயிகள் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க மகாராஷ்டிராவில், அவங்க ஆண்ட மாநிலத்தில். அதை போய் பார்க்கல அவர். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் சொன்னது தான் செய்வது தான் சொல்லுவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். இப்போ அதான் இப்போ சொன்ன நம்ம இந்த நாட்டுடைய இந்த நாட்டுடைய வளம் $200 பில்லியன் இப்போ இருக்குது. இன்னும் 5 ஆண்டு காலத்தில் அது $400 பில்லியன் ஆகும். அதனால் இந்த திட்டம் நிறைவேற்றுறது ஒன்றும் சிரமம் இல்லை. 25 கோடி மக்களுக்கு, 130 கோடி மக்களில் 25 கோடி மக்களுக்கு கண்டிப்பாக தலைவர் ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய பிரதமராக வந்தால், மதச்சார்பற்ற கூட்டணியில் வந்தால் கண்டிப்பாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். நான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மிக தெளிவாக கூறியிருக்கார். இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் மத்தியில், கிராமப்புற மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று அவரே கூறியிருக்கிறாரு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவிச்சுக்கிறாங்க. அதனால் இந்த திட்டத்தை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம். இங்கே ராஜீவ் சோனியா கூட உங்களோட இருக்கிறது யார்? அவர் தான் சண்முகம். அவர் உங்களுடைய அரசியலில் எனக்கு அரசியல் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு உதவியாக இருந்தவர். ஓ சரி. நீங்கள் 2 பேருமே இதுதான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ப்ராப்பர் புதுச்சேரி புதுச்சேரி தான். அவர் காரைக்கால். அவர் கட்சித் தலைவராக இருந்தார் ஒரு 25 ஆண்டு காலம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? வழக்கறிஞர். நான் நீங்கள் ஒரு விவசாய குடும்பமா? விவசாய குடும்பம் தான். கிராமத்தில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் புதுச்சேரியில். அப்பா என்னவா இருந்தாங்க? எங்கள் அப்பா விவசாயம் தான் பண்ணாங்க. விவசாயம் பண்ணாங்க, கள்ளுக்கடை தொழில் பண்ணாங்க. ஓ சரி சரி. எங்கள் தகப்பனார் சின்ன வயசுலேயே நான் இறந்துட்டாங்க. நான் இருக்கும்போது, நான் ஒரு 7 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. எங்கள் சித்தப்பா தான் எங்களை வளர்த்தது. அதுக்கு பிறகு நான் வழக்கறிஞர் தொழிலுக்கு போய் அப்புறம் குடும்ப பொறுப்பு என்கிட்ட நான் தான் மூத்த பிள்ளையில். அதனால் அதற்கு பிறகு எப்படி எனக்கு பழக்கம் வந்துன்னு சொன்னால், நான் தொழிற்சங்கத்தில் செயல்படும்போது அவர் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் எனக்கு தொடர்பு வந்தது. அப்புறம் சின்ன வயசுலேயே நான் வழக்கறிஞர், முதல்ல இளைஞர் காங்கிரஸ் அமைப்பில் பொறுப்பாளராக இருந்தேன். அப்புறம் INTUCயில் பொறுப்பாளராக இருந்து, அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் ஈடுபட்டு, அதாவது நான் வந்தது 76ஆம் ஆண்டிலேருந்து வந்துட்டேன். 80ஆம் ஆண்டில் அவர் சண்முகம் அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் நிற்கும்போது நான் அவருக்கு தேர்தல் ஏஜெண்ட்டாக செயல்பட்டேன். அப்புறம் அதே போல் காங்கிரஸ் கட்சியில் பொதுச் செயலாளராக இருந்த மாநில அளவில். அப்புறம் 85ஆம் ஆண்டில் புதுச்சேரிக்கு ஒரு ராஜ்யசபா இடம் வந்தது. அந்த சமயத்தில் நிறைய பேர் போட்டிப்பட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கியமான காங்கிரஸ் கட்சி தலைவராக ஒரு 15-20 பேர் இந்த சீட்டை கேட்டாங்க. அப்போ நிறைய பேர் கேட்கும்போது, அப்போ தான் ராஜீவ்காந்தி, அன்னை இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு ராஜீவ்காந்தி பிரதமராக வந்திருக்கார். 1984 வந்த பிறகு, தேர்தல் முடிஞ்சு நம்ம வெற்றி பெற்ற பிறகு 1984 85ஆம் ஆண்டு இந்த இடம் காலியாச்சு. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க. பொதுவாக ராஜ்யசபான்றது தலைவர்கள் முடிவு பண்ணுறது தான். கட்சி தலைவர் முடிவு பண்ணுவாங்க, நீ இவங்களை தான் போடுறேன்னு சொல்லி. ஆனால் அந்த 85 மட்டும் ராஜீவ்காந்தி தனித்தனியாக எங்களை நேர்காணல் பார்த்தார். இந்த 15 பேர் டெல்லிக்கு அழைச்சார். நேர்காணல் பார்த்துட்டு இறுதியில் அப்போ தலைவர் மூப்பனார் பொதுச் செயலாளராக இருந்தார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளராக. அப்போ அந்த முன்னாள் அமைச்சர்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், புதுச்சேரி மாநில தலைவர்கள்லாம் நான் இளைஞனாக இருந்தேன். அப்போ எனக்கு அப்போ 30 வயசு தான். அப்போ என்ன ராஜ்யசபாவுக்கு ராஜீவ்காந்தி தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணது, எனக்கு அங்கீகாரம் கொடுத்தது. அதுக்கு பிறகு தான் படிப்படியாக 2000 அதாவது 85லேருந்து 91, 92லேருந்து அப்புறம் 97, இடையில ஒரு கேப் இருந்து திமுகவினுடைய மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2003லேருந்து 2006, அதுக்கு பிறகு 2009 பாராளுமன்ற தேர்தலில் லோக்சபா நின்று 3 முறை ராஜ்யசபா உறுப்பினர். அதை 2009 லோக்சபாவில் வெற்றி பெற்று போனேன். 2016 வெற்றி பெற முடியல என்னால். அதுக்கு பிறகு 2016 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்னை பார்க்க சொன்னாங்க. வெற்றி பெற்ற பிறகு அவங்களாம் எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. தலைவர் ராகுல் காந்தி கொடுத்தார்.
நீங்கள் புதுச்சேரியில் டெல்லியில் ஒரு பிரபலமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிரபலம் ஆனதுன்றது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்போ நீங்கள் வந்து கலைஞருக்கும் டெல்லிக்குமான உறவுக்கு ஒரு பாலமாக அமைஞ்சீங்க. கலைஞருடைய நட்பு, அவருடைய மறைவு உங்களுக்கு ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது வந்து என்ன சொல்வீங்க? குறிப்பாக வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அது அரசியலில் வந்து மிகப்பெரிய திறமைசாலி. அவரை நாம் பார்க்கும்போது, அவர்கிட்ட பேசும்போது, அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் வந்து அவரை பலமுறை சந்திச்சிருக்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சந்திப்பேன். அவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவரை சந்தித்து நான் பேசும்போது டெல்லி அரசியலை என்கிட்ட பேசுவார். இப்போ பிரதமர் எப்படி இருக்கார், சோனியா காந்தி அம்மா எப்படி இருக்காங்க, ராகுல் காந்தி எப்படி செயல்படுறாருலாம் கேட்பார். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசில் இந்த பல திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லி அறிவுரை கொடுப்பார். நான் டாக்டர் மன்மோகன் சிங் அதை சொல்லுவேன். அப்படி ஒரு ஒரு மிக முதிர்ந்த அரசியல்வாதியாக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட பழகும்போது அவருடைய எளிமை எனக்கு பிடிக்கும். அவர் வந்து சிறியவங்களாக இருந்தால் கூட அவங்களுடைய கருத்துக்களை கேட்பதில் டாக்டர் கலைஞர் அவர்கள் உன்னிப்பாக கேட்பார். நான் வந்து அப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சமயத்திலே நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். நான் பொதுச் செயலாளர் ஆன பிறகு, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் ஆன பிறகு நான் போய் அவரை சந்தித்தேன். மத்தியில் அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. ஆனால் நான் வந்து அப்போ பாராளுமன்றத்தில் இல்லை. பொதுச் செயலாளரையே அவர் போய் டாக்டர் கலைஞரை சந்திக்கும்போது எனக்கு வாழ்த்து சொன்னார். காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் கொடுத்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் டாக்டர் கலைஞர் அவர்கள். மூப்பனாருக்கு தலைவர் மூப்பனார் அவருக்கு பிறகு நான் இருந்தாங்க. தமிழகத்தில் யாருமே இல்லை, நான் இருக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நல்லா சிறப்பாக பணிபுரிஞ்சு நான் பொதுச் செயலாளராக இருந்த சமயத்தில் டெல்லியில் ஆட்சி கொண்டாந்தோம், பஞ்சாபில் ஆட்சி கொண்டாந்தோம், ஹரியானாவில் ஆட்சி கொண்டாந்தோம், ஆந்திராவில் ஆட்சி கொண்டாந்தோம், கர்நாடகாவில் ஆட்சி கொண்டாந்தோம். இப்படி பல மாநிலங்களில் நான் பொறுப்பாளராக இருந்து வடகிழக்கு மாநிலங்களில் 4 மாநிலங்கள் ஆட்சி கொண்டாந்தோம். அதனால் சோனியா காந்தி அம்மா என் பேரில் அவங்களுக்கு நிறைய பாசம் உண்டு, பரிவு உண்டு. இது என்னுடைய அந்த செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் உழைப்பவர்களுக்கு உரிய மரியாதை உண்டு என்பது எனக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து அந்த 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 பண்பாட்டோடு நம்ம செயல்படுறது. டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட நான் நிறைய அரசியல் கற்றுக்கிட்டேன். அவருடைய செயல்பாடுகள். ஒரு முறை நான் பேரை சொல்ல விரும்பலை, ஜெயலலிதா அம்மையார் கூட வந்து ஒரு கட்சி கூட்டணி இருந்தது. அந்த கூட்டணி இருக்கும் சமயத்தில் அந்த அம்மா வந்து அவரை அழித்து நீங்கள் வந்து தேர்தலில் பாராளுமன்ற அவங்ககிட்ட சில இடம் வந்து சில உறுப்பினர்கள் வந்து அதிகமாக இருந்தது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ ஒரு 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 அந்த கூட்டணி கட்சி தலைவருக்கு இடம் கொடுத்து நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தேவையான எண்ணிக்கை இல்லை. அப்போ நான் டாக்டர் கலைஞரை கேட்டேன், இது மாதிரி வந்து இந்த வேட்பாளர் போட சொல்லியிருக்காங்களான்னு கேட்டேன். ஏம்பா எனக்கு தெரியும் அவன் போட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் தலைவர்னு கேட்டேன். நான் வந்து பாராளுமன்ற அதாவது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்வேன்னு அந்த ஆளுக்கு தெரியும், அதனால் அந்த ஆள் வேட்பாளர் போட மாட்டாங்கன்னு சொன்னார். அதே போல் போடலை அவர் போட முடியல, வானான்னு சொல்லி விட்டுட்டார். எந்த அளவுக்கு அவர் ஒரு தீர்க்கதரிசி, எந்த அளவுக்கு வந்து அவர் அந்த அரசியலில் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு அரசியல் சாணக்கியர் என்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் மீது எனக்கு மிகப்பெரிய மானசீகமான மரியாதை உண்டு. அதுக்காக தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்த உடனேயே மறுநாள் காலை 9 மணிக்கு எங்களுடைய அமைச்சரவையை கூட்டி டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் வெண்கல சிலை, டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரால் வந்து பல்கலைக்கழகத்தில் நாற்காலி, டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரால் தெருக்களுக்கு புதுச்சேரி காரைக்கால் தெருக்களுக்கு பெயர், டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரால் மேல் படிப்பு மட்ட மையம் அது திறந்துட்டோம் இப்போ காரைக்கால். அப்படி அவருக்கு பெருமை சேர்த்தது எங்களுடைய புதுச்சேரி மாநிலம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியில். இப்போ கலைஞருக்கு பிறகு உருவாகி இருக்கிற தளபதி ஸ்டாலினுடைய தலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அவர் வந்து தன் கட்சி மட்டும் இல்லை, கூட்டணி கட்சி தலைவர்களையும் மதிக்கின்ற ஒரு மனப்பான்மை என்னால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எல்லோரையும் அரவணைக்கிற தன்மை, அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் அவருக்குள்ள செல்வாக்கு, குறுகிய காலத்தில் அந்த செல்வாக்கை அவர் வளர்த்து கொண்டு இருப்பது. இப்பொழுது நீங்கள் தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருடைய கூட்டத்தை வந்து கேட்கறதுக்கு வர்றதுலேருந்த மிகப்பெரிய தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். தமிழகத்தில் வந்து இந்த 40 இடங்களிலும், புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி பாராளுமன்ற தொகுதியில் 40 இடங்களில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதாவது ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நல்ல தூய்மையான அரசியல் நடத்தணும். குறிப்பாக வந்து
அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்ம திட்டத்தை கொண்டு போகணும். தமிழகத்தை வந்து ஒரு மிகப்பெரிய மாநிலமாக மாற்றணும். இப்பொழுது இருக்கிற அந்த ஆட்சியில் இருக்கிற குறைபாடெல்லாம் நீக்கணும் என்ற செலவில் அவர் செயல்பட்டு வராரு. கண்டிப்பாக வருகின்ற அங்கே டெல்லியில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2019 பிரதமராக வருவார். அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார். பொதுவாக வந்து தமிழகம், புதுவை, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறதுனால புதுவை மக்களுக்கு அல்லது ஒரு புதுவையினுடைய முதல்வருக்கு ஒரு வருத்தம் இருக்குமா? ஒரு தனித்தன்மை நம்மளுக்கு போகுது அப்படின்ற எண்ணம் இருக்குமா? அதாவது புதுச்சேரி மாநிலத்துடைய தனித்தன்மையை காப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம். உங்களுக்கு குறிப்பாக வந்து புதுச்சேரியை வந்து தமிழகத்தோடு இணைக்கணும் என்ற போராட்டத்தை, இணைப்பேற்பு போராட்டம் நடத்தினோம் நாங்கள். அதை எதிர்த்து மொரார்ஜி தேசாய் வந்து பிரதமராக இருக்கும்போது அந்த தமிழகத்தையும் புதுவையும் சேர்த்துன்னு ஒரு திட்டம் கொண்டு வரும்பொழுது அதை கடுமையாக எதிர்த்தது புதுச்சேரி மாநில மக்கள். மிகப்பெரிய போராட்டம் நடந்தது, துப்பாக்கி சூடு நடந்தது, மக்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டார்கள். அதனால் வந்து புதுச்சேரி மாநில மக்கள் எந்த காலத்திலேயும் தமிழகத்தை மதிப்பார்கள். ஆனால் தமிழகம் தன்னுடைய தனித்தன்மையை காக்கின்ற ஒரு மாநிலமாக தொடர்ந்து நாங்கள் இருந்து வருகிறோம். அது மட்டும் இல்லை, எங்கள் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து இப்போ கேட்டிருக்கிறோம். அதை செஞ்சு போராட்டம் நடத்தணும். டெல்லிக்கு போய் டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தரில் ஜனவரி மாதம் குளூரில் ஒரு 1000 பேர் புதுச்சேரியிலேருந்து போய் அந்த போராட்டம் நடத்தணும். அப்போ வந்து எல்லா தலைவர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் குலாம் நபி ஆசாத், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கனிமொழி அம்மையார் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சீதாராம் யெச்சூரி ஐயா அவர்கள், அதே போல் டி ராஜா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மற்ற சிவா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வந்தார்கள். பல தலைவர்கள் வந்தார்கள், வந்து எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அந்த கொள்கையை வலியுறுத்துகிறோம். எங்களுடைய பிரதான கொள்கை இந்த தேர்தலில் கூட, இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட, மத்தியில் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக ஆனால் நாங்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெறுவோம் என்பதை உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். அதனால் வந்து புதுச்சேரியுடைய தனித்தன்மை எப்பொழுதும் காப்போம். 2019 ராகுல் காந்தி பிரதமர் ஆகும்போது புதுவை தனி மாநில அந்தஸ்தோடு இருக்கும் அப்படின்றத உறுதியாக இருக்கீங்களா? அதில் வந்து எனக்கு வந்து 100% எனக்கு நம்பிக்கை உண்டு. தலைவர் ராகுல் காந்தி அவர்களை நான் சந்தித்து பேசும்பொழுது, அதாவது இது யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தால் சட்டமன்றம் இருந்தாலும் கூட தொடர்ந்து எங்களுக்கு தொல்லை இருந்து வருகிறது. ஆகவே புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு, புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார்கள். மத்தியிலிருந்து நியமிக்கப்பட்ட ஆளுநர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து தொல்லை கொடுக்கிறார்கள். ஆகவே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தால்தான் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்ற முடியும், புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி பாதை கொண்டு வர முடியும் என்று நாங்கள் அவரிடம் கூறியிருக்கிறோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும். All the best. There it is. And we bring the cup in Pondicherry. Thank you very much. Congratulations. இந்த இப்போ நம்ம புதுச்சேரியில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் போகும்போது மக்கள் மத்தியில் எல்லாம் அமோக வரவேற்பு இருக்குது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து தமிழகத்திலையும் 39 இடத்துலையும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. மக்கள் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த பாஜக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெறுக்கிறாங்க. தமிழக அரசியலுக்கும் புதுவை அரசியலுக்குமான வித்தியாசம் அல்லது ஒற்றுமைன்னு என்ன பார்ப்பீங்க? மக்கள்கிட்ட வந்து எப்பொழுதும் மக்களோடு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது வந்து பாராளுமன்ற உறுப்பினரோ, அதாவது அவங்களை எளிதாக சந்திச்சிட முடியாது. ஒரு முதலமைச்சரை யாரும் எந்தவித அப்பாயின்மெண்ட் இல்லாமல் என்னை வந்து பார்க்கலாம். அங்கே புதுச்சேரியில் அமைச்சர்களை பார்க்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்கலாம், அப்படிப்பட்ட அதிகாரிகளை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை புதுச்சேரியில் இருக்குது. நீங்கள் வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இன்றைக்கி இருக்கிற முன்னாடி இருந்த ராஜீவ் காந்தி, இவங்க 3 பேரையுமே நட்போட பார்த்துருக்கீங்க. ஆமாம். அவங்களுடைய தனித்தன்மைகள் அப்படின்னு என்ன நினைப்பீங்க? நான் வந்து ஒரு 5-6 பிரதமர்களை பார்த்துருக்கிறேன். அது இந்திரா காந்தி அம்மையார் கூட அப்போ தான் நான் அரசியலுக்கு நுழையும் போது அவங்கள பார்த்துருக்குறேன். அப்புறம் தலைவர் ராஜீவ் காந்தியை பார்த்துருக்குறேன். சோனியா காந்தி அம்மையார் கூட அதிகப்படியாக அவங்க கூட வந்து பேசுகிற வாய்ப்பு, சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு உண்டு. அதே போல் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அதே மாதிரி அவர்கிட்ட நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு உண்டு. அதே நரசிம்மராவ் அவர்கள் கூட நான் வந்து நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்பொழுது
நான் வந்து பாராளுமன்றத்தில் வந்து விப்பாக இருந்தேன். அப்போ அவர் கூட நெருங்கி பழகின்ற வாய்ப்பு எனக்கு உண்டு. இந்த தலைவர்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது குறிப்பாக எல்லாருடைய எண்ணமும் நாட்டுடைய வளர்ச்சி, நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் நிறைவேற்றணும். குறிப்பாக ஏதாவது தவறு நடந்தால் அதை வந்து ராஜீவ்காந்திகிட்ட ஒரு நல்ல குணம், அவர் ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவு தவறாக போச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லுவார். எந்த அரசியல்வாதியும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணம் ராஜீவ்காந்திகிட்ட. நரசிம்மராவை பொறுத்த வரைக்கும் அவர் சிறந்த இன்டலெக்சுவல், நல்ல சிறப்பான வந்து ஒரு குறிப்பாக தீர்க்கதரிசி. அவர் சிறந்த பிரதமராக இருந்தார். அந்த சமயத்தான் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டாந்து பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு சிறு தவறு செஞ்சால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க கூட பணிபுரியவங்க அப்பழுக்கற்றவங்களாக இருக்கணும். அவங்க மேலே எந்த குறையும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை முறையாக செய்யணும். செய்யாதவங்கள வெளியில் எடுத்துருவாங்க. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தான் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்வார். அதை மீறி எதுவும் தவறான பொய்யான வாக்குறுதியை கொடுக்க மாட்டார். நரேந்திர மோடி மாதிரி இல்லை. அதனால் வந்து இந்த தலைவர்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நாட்டு முன்னேற்றம், நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றணும், இந்திய நாடு வந்து ஒரு வல்லரசு ஆகணும் என்றதான் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான நோக்கங்கள். பொதுவாக வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் புதுமை பித்தனுக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக இருந்தவர் வந்து பிரபஞ்சன். அவர் ஒரு புதுவையைச் சேர்ந்தவர். அவருடைய இறப்பு நேரத்தில் இருந்த ஒரு சின்ன மகிழ்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, புதுவை அரசு ஒரு எழுத்தாளருக்கு ஒரு அரசு மரியாதையோடு வந்து ஒரு அஞ்சலி செஞ்சது, அடக்கம் செஞ்சது. அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இல்லை, அதாவது அவர் பிரபஞ்சன் அவர்கள் வந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் சிறந்த எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். பல நூல்களை எழுதியிருக்கிறார். புதுச்சேரி மாநில வரலாறு வந்து 2 பேர் தான் எழுதியிருக்கிறாங்க. ஒன்று ஆனந்தபுள்ள ரங்கப்புள்ள டைரி, ரெண்டாவது வந்து பிரபஞ்சனுடைய எழுத்துக்கள். அவர் புதுச்சேரியில் எந்தெந்த தெருவுக்கு எப்படி பேர் வச்சாங்க ஃப்ரெஞ்சு காலத்தில், அதை ஆராய்ச்சி செஞ்சுருக்கார். அது மட்டும் இல்லாமல் கோவலன் கண்ணகி பூம்புகார்லேருந்து மதுரை போகும்போது எங்கெங்கே அவங்க தங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுகிறவர், ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் வந்து உடல்நலக் குறைவாக இருந்த பொழுது நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் போய் சந்தித்தேன். சாகித்ய அகாடமி விருது வந்து அவர் வாங்கின பிறகு தமிழகத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் அவருக்கு வந்து விருது வழங்கினாங்க. அப்புறம் புதுச்சேரி அரசு அவரை கௌரவிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவருக்கு பண முடிப்பு கொடுத்து அவர் வந்து கௌரவிச்சோம். மாநில அரசே கௌரவிச்சோம் அவருக்கு. அதனால் வந்து அவர் வந்து தமிழ் ஆராய்ச்சி துறைக்கு வந்து அவரை போடுறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். இதற்கிடையில் அவர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் இருக்கும்போது அவர் போய் மருத்துவமனையில் சந்தித்தோம். அவர் மறைவிட்டார் தெரிந்த உடனே நான் அப்போ புதுச்சேரியில் இல்லை. நான் வந்து அதிகாரிகளை அழைச்சி அதிகாரிகிட்ட சொல்லி ஒரு நம் மாநிலத்தை சேர்ந்தவர் மட்டுமல்ல, எல்லா நாட்டிலேயும் எல்லா மாநிலங்களிலேயும் சிறந்த தமிழ் எழுத்தாளர் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற திரு பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்வது சரியாக இருக்கு என்று நான் முடிவெடுத்தேன். அதை எங்களுடைய அமைச்சரவையில் நாங்கள் வந்து பேசி முடியும். உங்களுக்கு அந்த விதிமுறைகள் இடம் கொடுக்க விதிமுறைகள் இருக்காது. அரசு பதவியில் எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த வந்து விஞ்ஞானி, அதே போல் சிறந்த விருது பெற்றவர்கள், ஒரு முன்னாள் அமைச்சர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு இருக்குது. அது வந்து அரசு மரியாதையோடு செய்ய வேண்டும் நான் முடிவு பண்ணி, நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் வந்து அவரை கௌரவிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அது செஞ்சோம். அரசு மரியாதையோடு செஞ்சோம். ஆனால் எனக்கு வந்து இங்கே மட்டும் இல்லை, புதுச்சேரி தமிழகம் மட்டும் இல்லை, பிரான்ஸ் நாட்டிலேருந்து, இங்கிலாண்டிலேருந்து நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. ஒரு எழுத்தாளரை முதலாக கௌரவித்த மாநிலம் புதுச்சேரி மாநிலம், நீங்கள் கௌரவித்தீங்க, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொன்னார்கள். அதாவது யாருக்கு திறமை இருந்து அவங்க செயல்பட்டு அவங்க வந்து ஒரு முத்திரை பதிக்கிறாங்களோ அவர்களை அங்கீகரிக்கிறது இப்படி தான் அங்கீகரிக்க முடியும். அதனால தான் அதை செஞ்சோம். உங்களுக்கு அரசியலை தாண்டி ஒரு இலக்கியம், சினிமா அல்லது வந்து விளையாட்டு, அதில் ஆர்வம் இருக்கா? எனக்கு வந்து புஸ்தகம் படிக்கிறத தவிர வேறு சினிமா நான் போகிறதில்ல. அதாவது இந்த குறிப்பாக பல நிகழ்ச்சிகளுக்கு போவேனே தவிர இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு போவேன், புத்தக வெளியீட்டுக்கு போவேன். நான் வந்து எனக்கு பொழுதுபோக்குன்றது ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.